இல்லையா? தப்பிக்க முடியுமா மரணம் வரும்போது? அல்லாஹ் மரணத்தை பத்தி என்ன தெரியுமா சொல்றான்? ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா. நீங்கள் எந்த இடத்திலே இருந்தாலும், நீ யாராக இருந்தாலும் மரணம் உன்னை வந்து அடைந்தே தீரும். மரணத்தை பயந்து ஒரு இரும்பு கோட்டையை கட்டி அந்த கோட்டைக்குள் குடி புகுந்து அந்த கோட்டைக்குள் பூட்டுகளை பூட்டி நீ படுத்துக் கொண்டாலும் மரணம் உன்னை வந்து அடைந்தே தீரும். சகோதரர்களே, ஏழை பணக்காரன் என்கின்ற வித்தியாசம் இல்லாமல், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கின்ற வித்தியாசம் இல்லாமல், படித்தவன் படிக்காதவன் என்கின்ற வித்தியாசம் இல்லாமல், உயர்குலத்தை சார்ந்தவன் தாழ்ந்தவத்தை சார்ந்தவன் என்கின்ற வேறுபாடுகள் இல்லாமல் எல்லோருக்கும் மரணம் வந்து அடைந்தே தீரும். அந்த மரணத்தை அடையும் போது அல்லாஹ் சொல்றான், அந்த மரணம் இருக்கிறதே அது ஒரு சுவை அப்படிங்கிறான். குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத். ஒவ்வொரு மரணமும், ஒவ்வொரு மனிதனுடைய ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும்ங்கிறான். அல்லாஹ் ஒரு சுவைங்கிறான். சுவைனா என்னங்க? நம்மளால உணர முடியும், அப்படிதானே? ஒரு புளிப்புன்னு சொன்னா அந்த புளிப்பை உணர முடியும், துவர்ப்புனா துவர்ப்பை உணர முடியும், இனிப்புனா இனிப்பை உணர முடியும், உறப்புனா உறப்ப உணர முடியும், அப்படிதானே? அல்லாஹ் சொல்றான், உன் உடம்புல இருந்து ரூஹை எடுக்கும் போது அது உனக்கு ஒரு சுவை. அது நல்ல சுவையா கெட்ட சுவையா அப்படிங்கிறது இந்த உலகத்துல நாம வாழக்கூடிய வாழ்க்கையை பொறுத்துதான் சகோதரர்களை அமைகிறது. நம்மளுடைய மரணம் வரைக்கும் நமது வாழ்வு நல்வாழ்வாக இருந்தால், இறைவனுக்கு கட்டுப்பட்ட வாழ்வாக இருந்தால், இறை தூதரின் வாழ்க்கைக்கு கட்டுப்பட்டதாக இருந்தால், நமது மரணம் என்பது ஒரு நல்ல சுவையாக இருக்கும். நமது வாழ்வு முழுக்க முழுக்க ஹராமானதாக இருந்தால், நமது வாழ்வு முழுக்க முழுக்க பாவமானதாக இருந்தால், நமது மரணம் என்பது நாம் விரும்பாத ஒரு சுவையாக இருக்கும். நாம் விரும்பாத, நாம் வெறுக்கக்கூடிய, நாம் அருவருக்கக்கூடிய ஒரு சுவையாக அது மாறிவிடும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இன்னைக்கு மௌத்த மறந்ததுனாலதான், உடம்புல ஒரு 4 சொட்டு ரத்தம் இருக்கிறதுனாலதான் எல்லாத்தையும் துணிச்சலா செய்யறோம். எதிலும் துளியும் அல்லாஹ்வுடைய பயம் கொஞ்சமும் இல்லை. ஒரு பாவத்தை செய்து கொண்டிருக்கும் போது அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். மரணம் நம்மை வந்து அடைந்து விட்டால் நம் நிலைமை என்ன ஆகும்? பிஸ்மில்லாஹ் சொன்னாங்க, எல்லா அமல்களுடைய தீர்மானம் இறுதி முடிவை கவனித்துதான் சொல்லப்படும். இன்னைக்கு உலகத்துல நாம அமல் செய்யறோமே, நம்ம அமல் ஏற்றுக்கப்பட்டுருச்சா ஏற்றுக்கொள்ளப்படலையா அப்படிங்கிறது எப்பதான் தெரியும்? எப்ப தெரியும்? ஒவ்வொரு மனிதனுடைய மரணத்தை பொறுத்துதான் அவனுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா நிராகரிக்கப்பட்டதா